திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தின் பொது சுகாதாரத்துறை ஒரு குறிப்பிட்ட ஆய்வை நடத்தி இருக்கிறது. அந்த அடிப்படை ஆய்வின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது தமிழகத்தில் 100ல் ஒருவருக்கு மாரடைப்பு அல்லது மூளையிலே ஸ்ட்ரோக் போன்ற பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாய சூழலை சமீப காலங்களில் கண்டறியப்பட்டதாக அந்த ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறது. சமீப காலங்களாக திடீரென மாரடைப்பு ஏற்படுகிற இளம் வயதினருடைய மரணங்கள் அதிகரித்து வருகிறது. அதுவும் நம்முடைய தமிழகத்தில் நாம் அதை குறித்த அநேக செய்திகளை நாம் தெரிந்து அறிந்திருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிக்க இருக்கிறேன். நம்முடைய தமிழக பொது சுகாதார துறையினுடைய ஆய்வின் அடிப்படையில் சுமார் 100ல் ஒருவருக்கு மாரடைப்பு அல்லது ஸ்ட்ரோக், மூளையிலே உண்டாகிற இரத்த அழுத்தத்தினால் உண்டாகிற பாதிப்பினாலே உண்டாகிற உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஆபத்தில்லாத ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, உலக சுகாதார நிறுவனம் WHO அதனுடைய அபாய குறியீடுகள், அதாவது ISH என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட பொழுது திருச்சி ஆரம்ப சுகாதார மையத்திற்கு வந்த 1260 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையிலே இந்த ஆய்வு கண்டறியப்பட்டதோடு மட்டுமல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளில் 5ல் ஒருவருக்கு இந்த நோயினுடைய பாதிப்பு அபாய நிலையவோ அல்லது அபாயமில்லாத சூழ்நிலையிலோ இருக்கிறதாக நடுத்தர ஒரு சதவீதத்தை அது கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆய்வுக்கு வந்ததில் 63% பெண்கள் என்றும் உடல் பருமன் நிமித்தமாக இந்த பாதிப்பு ஏற்படுகிறதாக 63% அதுவும் பெண்களுக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். சமீபமாக ஏற்படுகிற இந்த இளம் வயது மாரடைப்பு மரணங்கள், அதே போல இளம் வயதினருக்கு உண்டாகிற இந்த மூளை அல்லது இதயத்திலே உண்டாகிற இந்த மாரடைப்பு போன்ற கொடிய உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நோயினால் உண்டாகிற அழிவுகள் தடுக்கப்பட ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த செய்தியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தமிழக பொது சுகாதாரத்துறையின் ஆய்வில் தமிழகத்தில் 100ல் ஒருவருக்கு மாரடைப்பு அல்லது மூளை பாதிப்பு ஏற்படும் உயிருக்கு ஆபத்து விளைவித்தோ அல்லது அபாயத்தை விளைவிக்காமலோ இருப்பது தெரிய வந்திருக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் WHO ISH வரைபட அபாய குறியீடுகளை பின்பற்றி திருச்சி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வருகை புரிந்த 1260 பேரை ஆய்வுக்குட்படுத்தியதில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. 10 ஆண்டு காலங்களில் உயிருக்கு ஆபத்து விளைவித்தோ அல்லது விளைவிக்காமலோ ஏற்படும் மாரடைப்பு அல்லது மூளை பாதிப்பு அபாய வாய்ப்பு கணக்கிடப்பட்டதில் 5ல் ஒருவருக்கு நடுத்தர அபாய வாய்ப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆய்வில் கலந்து கொண்டவர்களில் 63% பேர் பெண்கள். வயது 40 முதல் 44, உடல் பருமன் அதிகம், இதய பிரச்சனை ஏற்படுவதற்கான முக்கிய அபாய குறியீடு அளவில் கலந்து கொண்ட 60% பேரிடம் இருந்தது. ஆய்வில் கலந்து கொண்ட 53% பேரில் மொத்த கொழுப்பின் அளவு அதிகமாக இருந்ததென்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதய பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமாக புகைப்பிடித்தல் ஆய்வில் கலந்து கொண்ட 5% பேரிடம் இருந்திருக்கிறது. ஆய்வில் கலந்து கொண்ட 19.5% பேருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருந்தது தெரிய வந்துள்ளது. உயர் இரத்த அழுத்தம் 22.5% பேருக்கு இருந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆய்வின் முடிவுகள் இந்தியாவிலும் உலக அளவிலும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளை ஒத்து இருந்திருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதற்காக இந்த நோயினால் உண்டாகிற சமீப கால பாதிப்புகள் தடுக்கப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட, குறிப்பாக இளம் வயதினருடைய பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்க போகிறோம்.
ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தமிழகத்தில் 100இல் ஒருவருக்கு இந்த மாரடைப்பு என்கிற இந்த இதயம் சம்பந்தப்பட்ட நோயோ அல்லது மூளையில் உண்டாகிற ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகிற உயர் இரத்த அழுத்தத்தின் நிமித்தமாக உண்டாகிற இப்படிப்பட்ட பாதிப்போ ஆண்டவரே ஏற்படக்கூடிய அதிகப்படியான அபாய சூழ்நிலை இருக்கிறதாக எங்களுடைய தமிழக அரசு அதோடைய பொது சுகாதாரத்துறையின் ஆய்விலே தெரிவித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இதற்காக பாரத்தோடு நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய தமிழகத்தில் இந்திய அளவில் இளம் வயதினுடைய மாரடைப்பு மரணங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட நோயினுடைய தாக்கம் எதனால் என்று ஒருவேளை மருத்துவர்கள் சில காரணங்களை கூறினாலும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட இளம் வயது மரணங்கள் தடுக்கப்பட உம்மை நோக்கி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக இளம் வயதினருடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய அன்றாட ஆண்டவரே நடவடிக்கைகள் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். இவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் கூட காரணமாக இருக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய இளம் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக, நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளும் பெற்றோரும் கூட ஆண்டவரே உட்கொள்ளுகிற உணவு, அன்றாட நடவடிக்கைகள், பணிகள் எல்லாவற்றிலும் தங்களுடைய ஆண்டவரே தகப்பனே உடல் ஆண்டவரே நோயற்ற ஒரு வாழ்வினை மேற்கொள்வதற்கு ஏற்றபடி உணவுகளை உட்கொள்ளவும் அன்றாட காரியங்களை செய்வதற்கும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்துருளுங்க. நீங்கள் கொடுத்த சரீரமாகிய ஆலயத்திலே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திற்கும் இடம் கொடுக்காமல் பாதுகாப்பை ஆண்டவரை கொடுத்து வாழ்வதற்கு நீங்கள் கிருபை தந்து வழி நடத்துங்க. தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேம்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.